அண்ணே வணக்கண்ணே, முதலமைச்சர் அண்ணே. நான் தானே யூடிஐ முருகன் பேசுகிறேன். அண்ணே நீங்கள் ஆட்சி செய்கிறது சரியில்லைண்ணே. அண்ணே என்னென்ன நியாயம் இருக்குது? நான் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் ஒயின் ஷாப்பை திறந்துட்டு குடிக்க சொல்லி அவனை வியாபாரம் பண்ணுறீங்க. இங்கே பச்சை பாசுக்குள்ளே அந்தாண்ட பக்கம் 4 பக்கமும் போகும்போது அவனை பிடிச்சிக்கிட்டு 10,000 20,000 ஃபைன் போட்டால் இது எந்த நியாயம்ண்ணே? இதெல்லாம் அநியாயம் இல்லைண்ணே, அடுக்குமாண்ணே இதெல்லாம். இன்னும் ரொம்ப கொடுமைண்ணே. இப்படிலாம் ஒரு ஆட்சி நடத்தினா ஒரு மக்கள் எப்படின்னா நிம்மதியாக இருப்பாங்க? யாராவது இன்றைக்கி கல்யாணம் பண்ணி ஒரு 15 நாள் சந்தோஷமாக இருந்திருக்காங்க பாருங்கண்ணே. இந்த இந்த நீங்கள் போட்ட சட்டத்தில் என்ன போலீஸுக்காரங்க சிதம்பரத்தில் பிடிங்கி திங்கிறானே. இந்த நடராஜகோவில் ரோடை எடுத்திருக்கோம், 4வது ரோடை ஒன்று ஃபார்ம் பண்ணி மோடியோட இதில் எடுத்திருக்கு. அதுக்கு ஒருத்தம் கூட வேலை செய்ய மாட்டானே. ஃபுல்லாக அவன் கொடுக்குற காசுக்கு தான் வேலை செஞ்சு என்னை வெளியில் தருத்துறான். அவன் லூஸ் அப்படி இப்படி சொல்கிறானே. ஏன்னா 10 வருஷம் போச்சுன்னா இன்னும் டிராஃபிக் ஆகிடுண்ணே சிதம்பரம். 20 வருஷம் போச்சுன்னா இன்னும் ரொம்ப ஆகிடுண்ணே. நான் எனக்காக கேட்கலண்ணே, உங்கள் நன்மையாக தானே கேட்குறேன். இவன் மொத்த பேரையும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அத்தனை போலீஸும் தூக்கிட்டு புது